வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 ஜூன் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: ஒடிசா வடக்கு பகுதி, மேற்கு வங்கம் தெற்கு பகுதி இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி வங்கக்கடலை இணைக்கும் விதமாக நிலை கொண்டது. இந்த நிகழ்வு ஒரு நீண்ட சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது. மேலும் ஒரு நிகழ்வு உத்தரப்பிரதேசத்தில் நிலை கொண்டுள்ளது. இரு நிகழ்வுகளும் ஒரு இணைப்பு சுழற்சியாக வட உள் மாநிலங்களுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்தியுள்ளது. பெரும்பாலும் மேற்கு வங்கம், ஒடிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மேலும் புதுதில்லி இந்த மாநிலங்களுக்கெல்லாம் பரவலாகவே நல்ல மழையாக கிடைத்து கொண்டிருக்கிறது. மேலும் ராஜஸ்தான், குஜராத், மேற்கு வங்கம் இந்த இடங்களுக்கும் பரவலாகவே மழை கிடைத்து கொண்டிருக்கிறது. வரும் நாட்கள் ராஜஸ்தானுக்கு ஒரு பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே போல் கேரளா, கர்நாடகா, கோவா இந்த மாநிலங்களும் தென்மேற்கு பருவமழை சீராக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை கணவாய் பகுதிகளுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழையாகவும், தமிழகத்தில் அங்கே வெப்பச்சலன மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான முதல் மிதமான மழையாகவும், மிதமான முதல் சற்று கனமழையாகவும் வெப்பச்சலன மழை இன்று பதிவாக வாய்ப்புள்ளது. இன்று ஜூன் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை. தமிழகத்தை பொறுத்தவரை இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான மிதமான மழை, மிதமான முதல் சற்று கனமழை வரை மேற்கு பகுதி கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி முன்னேறி சென்று சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும், திருநெல்வேலி மாநகரம் கிழக்கு பகுதி வரை இன்று லேசான சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாநகரம் அதற்கு கிழக்கு பகுதியும் சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. இன்று தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை. அதேபோல தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி, கடையநல்லூர், புளியங்குடி இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதிக்கும் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் ஆலங்குளம், சுரண்டை, சங்கரன் கோவில் வரை எட்டி பிடித்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை. மேலும் வெப்பச்சலன மழை என்பது இன்று ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மேலும் திருச்சி தெற்கு பகுதி, தஞ்சாவூர் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே லேசான முதல் மிதமான மழையாகவும், மிதமான முதல் சற்று கனமழையாகவும் வெப்பச்சலன மழை இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும், தேனி மாநகரத்துக்கும் லேசான மிதமான மழையாகவும், கிழக்கு பகுதியும் சற்று முன்னேறி வந்து லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை. மேலும் மதுரை மாவட்டத்திலும் இன்று ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் வடக்கு பகுதி ஓரிரு இடங்கள் சோழவந்தான், மேலூர், வாடிப்பட்டி இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சலன மழை ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாகவும், மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்திலும் பெரும்பாலும் இன்று தென்மேற்கு பருவமழை சற்று முன்னேறி வந்து பழனி வரை எட்டி பிடித்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது கொடைக்கானல், மேற்கு தொடர்ச்சி மலைகளில். கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாகவும், கணவாய் பகுதிகளுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி, பெரியநகமம், மேலும் உடுமலைப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மேலும் முன்னேறி தாராபுரம் வரை எட்டி பிடித்து லேசான தூறல் துளிகள் விழ வாய்ப்புள்ளது. தாராபுரம் வரை. கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் இன்று சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கே முன்னேறி வந்து பல்லடம் வரை முன்னேறி வந்து லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தில் இன்று பரவலாகவே மழை எப்போது வென்றால் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. விட்டு சாரல் மழை, மிதமான மழை, கனமழை என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை. மேலும் திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று தென்மேற்கு பருவமழை முன்னேறி சென்று சாரல் மழை, லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த மாவட்டங்களுக்கெல்லாம். மேலும் இன்று உள் மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று பெரும்பாலும் நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி கிழக்கு பகுதி, மேலும் தஞ்சாவூர், திருவாரூர்,
மேலும் மயிலாடுதுறை, சீர்காழி, காரைக்கால் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே லேசான முதல் மிதமான மழையாகவும், மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று வடக்கு உள் மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று சென்னையை பொறுத்தவரை இன்று மேகம் சூழ்ந்து காணப்படும் என்பதால் சென்னைக்கு சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் விழுப்புரம், மதுராந்தகம், மேலும் புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மழை வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. இன்று பெரும்பாலும் சென்னை, திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், மேலும் திருவண்ணாமலை, கும்பகோணம், நெய்வேலி, காரைக்கால், மயிலாடுதுறை, சீர்காழி, தஞ்சாவூர், திருவாரூர் இந்த இடங்களுக்கு சற்று மழை வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. ஆனால் அங்கங்கே லேசான முதல் மிதமான மழையாகவும், மிதமான முதல் சற்று கனமழையாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமையை பொறுத்தவரை நாளை ஜூன் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமையை பொறுத்தவரை தமிழகத்தில் பரவலாகவே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் தென்மேற்கு புறமழையும் அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மற்ற மாவட்டங்கள், அதாவது காற்று பகுதி தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு அங்கங்கே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தூத்துக்குடி, விருதுநகர் கிழக்கு பகுதி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மேலும் தஞ்சாவூர், திருவாரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே போல் சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் அங்கே வெப்பச்சலமழை கிடைத்தாலும் கூடுதலான பரப்பு என்பது பெரும்பாலும் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, மதுராந்தகம், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் அங்கே கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் அரியலூர், பெரம்பலூர், கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூன் மாதம் 26ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் வெப்பச்சலமழை சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அங்கே கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 27ஆம் தேதியும் தென்மேற்கு பருவமழை கணவாய் பகுதிகளுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஆங்காங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் கூடுதலான பரப்பில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 27ஆம் தேதியை பொறுத்தவரை காற்று பகுதிக்கும் முன்னேறி வந்து வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. குறைவான பரப்பை ஒதுக்கி மற்ற இடங்களுக்கு, அதாவது தென்காசி மாவட்டம் கிழக்கு பகுதி வெப்பச்சலமழை, மேற்கு பகுதி தென்மேற்கு பருவமழை, அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கிழக்கு பகுதி வெப்பச்சலமழை, மேற்கு பகுதி தென்மேற்கு பருவமழை இப்படி அமைய இருக்கிறது. ஜூன் மாதம் 27ஆம் தேதி கூடுதலான பரப்பில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கனமழை என்பது ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மேலும் புதுச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை, கும்பகோணம், நெய்வேலி, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, மேலும் திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 26ஆம் தேதி அதற்கு மேற்கு பகுதி சற்று மழைப்பொழிவு இருந்தாலும் சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு இந்த இடங்களுக்கெல்லாம் மழைப்பொழிவு இருந்தாலும் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 26ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும், சற்று முன்னேறி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சாரல் மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 28ஆம் தேதியும் தமிழகத்தில் அங்கே வெப்பச்சலமழை தொடர வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழையும் தொடர வாய்ப்புள்ளது. ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்தவுடன் கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை கிடைக்க பெரும்பாலும் வாய்ப்பில்லை. மேற்கு தொடர்ச்சி மலைகள் மட்டுமே லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 29ஆம் தேதி அதேவேளை தமிழகத்தில் ஏதாவது இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சலமழை, வெப்பம் உயர்ந்த இடத்தில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களில் ஏதாவது இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 29ஆம் தேதியை பொறுத்தவரை ஜூன் 30, ஜூலை 1, 2 நாட்களும் தமிழகத்தில் வெப்பச்சலமழை என்பது ஏதாவது இரு இடங்களில் இருக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழையும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 2ஆம் தேதி முதல் மீண்டும் தமிழகத்தில் வெப்பச்சலமழை தொடர வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் சேலம்,
தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த மாவட்டங்களில் அங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 2ஆம் தேதி. அதே வேளையில் மேற்கு வங்கத்துக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்து இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் ஜூலை 2ஐ விட ஜூலை 3, 4, 5 தேதியில் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலனை அதிகரிக்க வாய்ப்பு. தென் மாவட்டங்களுக்கும் காற்றுப்பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புது. அதே வேளையில் மீண்டும் தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. மீண்டும் கணவாய் பகுதிகளுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஜூலை 3ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்திலும் தொடர்ந்து படிப்படியாக வெப்பச்சலமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தில் இப்போதைக்கு வெப்பச்சலமழை படிப்படியாக அதிகரித்தாலும் ஜூலை 29ஆம் தேதியிலிருந்து வெப்பச்சலமழை தீவிரம் குறைந்துவிடும். தென்மேற்கு பருவமழையும் தீவிரம் குறைந்துவிடும். மீண்டும் ஜூலை 2ஆம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழையும் சீராக தொடர வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வெப்பச்சலமழை ஜூலை 2ஆம் தேதியை விட ஜூலை 3ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 4, 5, 6 தேதிகளில் கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சலமழை. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் கணவாய் பகுதியில் சற்று அதிகரித்து காணப்படும். பெரும்பாலும் 40 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் வருகிற நாட்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலை பொறுத்தவரை வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். வருகிற நாட்கள் பொறுத்தவரை ஜூன் 28ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் மீண்டும் ஜூலை 2ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வங்கக்கடல், மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.